ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இது தையலும் கதையும்ல அந்த ஸ்டோரிக்கான கண்டினியூ. இது ஒரு ஸ்டோரி கண்டினியூ பார்ட் 2ங்கிறதால பார்ட் 1 கம்பல்சரி பார்த்திங்கன்னா தான் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் கண்டிப்பாக இந்த வீடியோவும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் லிங்க்கை கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். போயிட்டு அதையும் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நேற்றுக்கு நான் என்ன டிசிஷன் எடுத்திருப்பேன் அப்படிங்கிறதுக்காக நான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஏஜில் கரெக்டான டிசிஷன் எடுக்க மாட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள், நல்ல வழியில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏஜ் பசங்களுக்கு நம்ம சொன்னால் புரியக்கூடிய நிலைமையிலையோ இல்லை நம்மளை ஒரு மதிப்பை பார்க்குற நிலைமையிலையோ இந்த ஏஜ் பசங்க கிடையாது. பேரண்ட்ஸையும் மதிக்கிறதில்ல, சுற்றி இருக்க எந்த பெரியவங்களையும் மதிக்கிறது கிடையாது. ஆக்சுவலி அந்த பொண்ணு நான் கேட்டேன். பட் ஒரு 2 நிமிஷம் டிலே பண்ணேன். மற்றபடி நான் வேறு எதுவுமே பண்ணலை. அதுக்குள்ளே என் கடைக்குள்ளே நடக்கக்கூடாது எல்லாமே தானாகவே நடந்துருச்சு. இது எதுக்கும் என் ஷாப் காரணமும் இல்லை, நானும் காரணமும் இல்லை. அந்த பொண்ணு கொஞ்சம் பதட்டப்பட்டு அழ ஆரம்பித்து, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, ஒன்றும் இல்லைம்மா, நான் அதை அவளை கன்சோல் பண்ணி நான் பேசுகிறதுக்குள்ளவே மடமடன்னு ஒரு பையன் அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அண்ணன் வந்துட்டாங்க. எப்படியோ ஷாப்புக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சி தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த பிரச்சனைக்கும் ஷாப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அடிச்சுட்டு அந்த பொண்ணை அழுதுட்டு நான் எந்திரிச்சு போய் தடுக்கிறதுக்குள்ளே 4 அடி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் நம்மளால்? சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நானும் அந்த பொண்ணை மட்டும் இழுத்து பிடிச்சிட்டேன். நான் உடனே அவங்க என்ன ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஷாப் வச்சுருக்கீங்க நீங்கள், இதுதான் வேலையை அவங்களுக்கு, இந்த மாதிரி தான் அவங்க இன்னும் கொஞ்சமே மோசமாக பேசினாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் கடை வச்சுருக்கீங்களா, கடைலாம் சும்மா வச்சுருக்கீங்களா, அந்த ஒரு மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலை பார்க்கறதுக்கு நீங்கள் கடை வச்சுருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வேலைன்ற மாதிரி ஒரு மாதிரி நம்மளை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உடனே கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு நான் பதிலுக்கு பேசணுங்கிறதையோ இல்லை பேசுகிறதையோ அவங்க நின்று காதில் கூட வாங்கலை. ஒரு 2 பேர் பேசுகிறாங்கன்னா ஒருத்தர் பேச விடாமல் இன்னொருத்தர் பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்தாங்க. அந்த மாதிரி பேசிட்டே இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த பொண்ணு வீட்டில் சொல்கிறதையே கூட காதில் கொடுத்து கேட்குற மாதிரியான வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போதே அவங்க அம்மா வந்துட்டாங்க மடமடன்னு. அவங்களும் போயிட்டு அவளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் என்ன தான் ப்ளேம் பண்ணுறாங்க. இப்படி மாற்றி மாற்றி என்ன ப்ளேம் பண்ண நான் என்ன பண்ண முடியும்? யாருமே நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்குற நிலமையிலே இல்லை. அதுக்கப்புறமா நான் குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு. ஷாப்பில் நான் தூங்க வச்சுட்டு இருந்தேன். அவளும் அழ ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரின்னுட்டு நான் அவங்கக்கிட்ட சத்தம் போட்டேன். இந்த மாதிரி ஷாப்புக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அதை அவங்க காதிலே வாங்குற மாதிரி இல்லை. பிரச்சனை பண்ணுறேன் பாருங்கள், உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கள், இதெல்லாம் ஒரு வேலையானே அதே இதிலே இருந்தாங்க. பட் என்னோட குட் டைம் அன்னைக்கு ஒரு டீச்சர் எனக்கு கஸ்டமராக இருக்காங்க. கவர்மெண்ட்டு இதில் தான் டீச்சராக இருக்காங்க. அவங்க கொஞ்சம் என்னமோ சவுண்ட் கேட்குதுன்னு ரெகுலராக வரவங்களா இருக்கவே என்கிட்ட கேட்டுட்டு, இந்த மாதிரி ஷாப்லாம் கத்துற வேலை வச்சுக்காதீங்க, உங்கள் பொண்ணை நீங்கள் தான் வீட்டில் அடக்கி வச்சுருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க இன்னும் கொஞ்சம் போல்டாக பேசினாங்க. அவங்க பேசி அவங்க காது கொடுத்து கேட்டாங்க. முக்கியமாக அதுதான் உண்மை. கேட்டுட்டு ஷாப்லேருந்து போயிட்டாங்க. போயிட்டு அதுக்குள்ளே ஒரு கூட்டம் கூடிருச்சு. இதுவே நான் அதுலேருந்தே நான் வெளியவே வரல. ஏன்னா அவ்வளோ ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டாங்க. நான் அடுத்த உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. எனக்கு அந்த கலவரத்துலேயே குழந்தை அழ ஆரம்பிச்சிருவோம். நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் நல்லாவே கத்துனேன் நானுமே. ஏன்னா அப்படி தான் சொல்ல முடியுது அந்த இடத்துலன்ட்டு. அதில் எனக்கு பதட்டமாகி உடம்பு சரியில்லாமே போயிடுச்சு. 2 நாள் ஷாப்பை நான் இதனால தான் ஓப்பனே பண்ண முடியல. அதுக்கே ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா என்கிட்ட இந்த சுற்றி இருக்கவங்கலாம் கொஞ்சம் யங் பீப்புளாக ஷாப் வச்சுருக்கவே என்கிட்ட பேசின எல்லாருமே எப்படி பேசினாங்க அப்படின்னா, அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் ஊரில் இருக்கதாம்மா செய்யும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வேலையை பாருங்கள், அந்த மாதிரி தான் பேசினாங்க. இதே நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், என் வில்லேஜில் நான் வீட்டில் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா 1க்கு 10 ஆக்கி 100 ஆக்கி அதை வேறு மாதிரி தான் பேசியிருப்பாங்களே தவிர்த்து இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதும்மா அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. சில விஷயத்துக்கு சிட்டி ஏன் கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இதே பீப்புள், நான் வில்லேஜில் இருக்க பீப்புளே சொல்கிறேன், இதே பீப்புள் சிட்டிக்குள்ளே இருந்தாங்கன்னா பெருசாக நம்மளை ப்ளேம் பண்ணி பேச மாட்டாங்க. அதே வில்லேஜ்குள்ளே இருக்கிறோம், அக்கம் பக்கமாக இருக்கிறோம் பக்கத்து வீடு அந்த அவங்க தான் இது மாதிரி கண்டிப்பாக எனக்கு ஊருக்குள்ளே நடந்துருந்துச்சு அப்படின்னா என்னை வேறு மாதிரி ப்ளேம் பண்ணியிருப்பாங்க. என்னோடய ஃபீல்டே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் அந்த மாதிரி இருக்கவே யாரும் ஷாப்பை தப்பாக நினைக்கல, என்ன தப்பாக நினைக்கல, எதுவுமே நினைக்கல. நீ எதுவுமே பண்ணலமா. இன்ஃபேக்ட் நீ அதில் டிசிஷன் எடுத்து கூட நீ அந்த பொண்ணுக்கு போய் ஏதோ ஸ்டெப் எடுத்து கூட பண்ணலை. குட்டோ பேடோ நான் எதுவும் பண்ணுறதுக்குள்ளேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் நார்மல் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஏரியா பக்கத்தில் தான் இருப்பாங்க போல இருக்கு. நார்மல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ஏன்னா சுற்றி இருக்க ஷாப்பில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த
அந்த பையனுக்கே பேசி முடிச்சிட்டாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி அந்த பொண்ணு எடுத்த டிசிஷன் மற்றது எல்லாம் கரெக்டாக தப்பாக எனக்கு தெரியாது, கரெக்டாக போய் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஓகே, அது குட்டு தான், நல்லா இருக்கணும். அது வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே முடிஞ்சிருச்சு. சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை வந்து இழுத்து பண்ணுறது, யாராக இருந்தாலும் யோசிக்காமல் பண்ணாதீங்க. எந்த ஒரு கடையிலையும் எந்த ஒரு வேலையும் பக்கத்துக்கு இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை தான் கரெக்டாக பார்ப்பாங்க. உங்கள் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களை யாரும் ப்ளேம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஆக்சுவலி நான் சுற்றி இருக்கவங்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் எதிரில் இருக்கவங்க தான் எதிரே தெரிவாங்க, அவங்களுக்குள்ளே சேர்ந்துப்பாங்க. பட் வாட் எவர், நல்லா இருக்கட்டும். ஆனால் அந்த பொண்ணு எடுத்த டிசிஷன் மட்டும் தப்பு. வந்தது பிரச்சனை கிடையாது, செயினோடு வந்தது தப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.